வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வண்டி வந்து ரன்னிங்லேயே ஆஃப் ஆகி போகுது. அது என்னான்னு பார்ப்போம் கம்ப்ளைண்ட்டு. அது ஒரு ப்ளக்கை மாட்டினா வண்டி 2 ப்ளக்கு மாட்டினா வண்டி ஓட மாட்டுது. ஒரு ப்ளக்கு அந்த பக்கம் மெயின் ப்ளக்கு மாட்டினா மட்டும் ஓடுது. இந்த ப்ளக்கு மாட்டினா ஆஃப் ஆகிடுது. டக்குன்னு செல்ஃப் ஸ்டார்ட்டே அடிக்காது, திணறிட்டே இருக்கும். அது இப்போ 2 மாதம் நான் வீட்டில் நிப்பாட்டி போய் ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு அடிக்கடி. நான் கடையில் கொடுத்தேன். பேட்ரி வீக் ஆகிடுச்சின்னு ஒரு பேட்ரி கம்பெனியில் கொடுக்கும்போது பேட்ரி வீக் ஆகிடுச்சி, பேட்ரி மாற்றிப்பாண்டாங்க. அப்புறம் இன்னொரு மெக்கானிக் கடையில் விடும்போது பேட்டரியில் எல்லாமே நல்லா இருக்குன்னு ப்ளக்கை கழட்டி பார்க்கும்போது ப்ளக்கு பார்க்கவே இதாகிட்டே இருந்துச்சு, ஃபயரில் வந்துச்சு. அப்புறம் ஊருக்கு போயிட்டேன். திருப்பி ஒரு மாதம் வண்டி நின்றுச்சு. திருப்பி வந்து பார்க்கும்போது அதே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது என்னாண்டு இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ வச்சு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டு அதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த ரன்னிங் காயில் அந்த கழட்டி பார்க்குறேன். ஸ்டார்டிங் காயில், பவர் காயில் கழட்டி பார்க்குறேன். கழட்டி எதுவும் துரு பிடிச்சிருக்காண்டு அந்த இதை பார்த்து அதை இன்றைக்கி எப்படி சரி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். பூராத்தையும் கழட்டி விட்டு அந்த இதை பூரா சீட்டை போட்டு விமர் சீட்டை போட்டு தொடச்சி விட்டு திருப்பி மாட்டி ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம் நம்மளே எப்படி ஒர்க் ஆகுதுண்டு. அப்புறம் ஒரு மெக்கானிக் கடையில் விடும்போது வயர் கம்ப்ளைண்ட்டுப்பா, வயரை பூரா மாற்றி பார்க்கணும்ட்டாங்க. கழட்டி தான் பார்க்கணும் பூராத்தின்னாங்க. சரின்ட்டு விட்டேன். அப்புறம் இப்போ வந்து நான் ஒரு வீடியோவில் ஒரு அண்ணன் சொன்னாங்க, அதை பார்த்துட்டு நம்மளே பண்ணி பார்க்கலாம்ட்டு ஒரு முயற்சியில் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கழட்டியாச்சு. அப்புறம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது, பூராத்தையும் சுரண்டி எடுத்துருவோம். அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு போட்டு பார்ப்போம். அந்த வயரு என்னென்ன வயரை கழட்டி பார்ப்போம். அந்த பக்கமாக வயரில் எதுவும் இதாக இருந்துச்சுன்னா இதாக இருக்காது. அப்புறம் நல்லா சுரண்டிட்டு அடுத்து அந்த ப்ளக்கும் கழட்டி ப்ளக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ப்ளக்கும் அதை உள்ளே இருக்கிறத அப்புறம் க்ளீன் பண்ணிடலாம். டஸ்ட் இருக்கா இல்லை புகை எதுவும் அடைச்சிருக்கான்னு பார்த்து அதை அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு போட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்றா மாற்றுவோம். என்னதே நடக்குது நம்மளே பண்ணி பார்த்துருவோம். இது பூரா அந்த பெயிண்ட் வேறு விட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா யாரும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், இது பெயிண்ட் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணால் நிற்குமா இல்லை வண்டிக்குன்னு தனியாக ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கான்னு தெரியல. அது என்னன்னு சொல்லுங்கள். வண்டி வாங்கி 3 வருஷம்தான் ஆச்சு. இது மாதிரி பெயிண்ட் அங்கங்கே உறிஞ்சு வருது. இப்போ பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, சங்கட்டமாக இருக்குது. ப்ளக்கை பார்த்ததில் கொஞ்சம் கருப்படிச்சது மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு பார்த்துட்டு ஒரு மெக்கானிக் கடையிலே திருப்பி இந்த ப்ளக்கை கொண்டு போய் ப்ளக் நல்லா இருக்கா என்னான்னு கேட்டு பார்ப்போம். கேட்டு இல்லைன்னா ப்ளக்கவே மாற்றிடலாம். ஒன்றா மாற்றுவோம். அதே நடக்கும். இல்லைன்னா காயிலவே மாற்ற முடியும், காயிலும் மாற்றிடுவோம். ஒரு மாதிரி இது மாதிரி தான் இருக்குது. டஸ்ட்டு இதை ஒரு சுரண்டி போடுவோம். துரு பிடிச்ச மாதிரி இருக்குலாம். அடுத்து ஓல்டரும் எதுவும் ப்ராப்ளம்னா அதுவும் இல்லைண்டா அப்படியே ஆயிரும். இந்த ஓல்டரும் மாற்றுவோம். ஒன்றா மாற்றி பார்ப்போம். வயரும் கழட்டியாச்சு. வயருக்குள்ளே செம்புக்கு அந்த காப்பர் கம்பி எதுவுமே உள்ளே காணோம். ஒருவேளை இந்த வயர்னால் இது கனெக்ட் கரெக்டாக இல்லாமனால இதுவும் ஆஃப் ஆகிருதுன்னு தெரியல. அந்த வயரை இங்கே இந்த பக்கம் அதிகமாக வந்திருக்கு, அந்த பக்கம் இல்லை வயரு, இந்த காப்பரு. இப்போ மெக்கானிக் அண்ணங்களில் போய் பார்த்து இதவே வயர் எதுவும் பழசு இருக்கான்னு கேட்டு வாங்கி வந்து மாட்டி பார்ப்போம். ப்ளக்கை மாட்டிடலாம். இப்போ நான் கடைக்கு கிளம்ப போகிறேன். போயிட்டு இதை மாட்டி விட்டு இந்த ஒரு ப்ளக்கு மட்டும் ஓடுது அடைச்சடிச்சு. ஆனால் மைலேஜ் வந்து 35 தான் வருது. 50-52 கொடுத்துட்டு இருந்தது, 35 கரெக்டாக. அதுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கே இதாகிடுச்சு. இப்போ டைட் பண்ணிட்டு நம்ம கடைக்கு போகிறோம்.
ரொம்ப டைட் வைக்கக்கூடாது, ஒரு அளவாக வச்சுக்கணும். இல்லைன்னா உள்ளே இருக்க மாற போச்சுன்னா அப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிப்போம். அப்புறம் இன்ஜின் அந்த இதவே கழட்டி ஒன்றும் பல செலவாகி போகும். அந்த வயர் ரெண்டையும் டேப் அடிச்சு விட்ருவோம், ஷார்ட் ஆகாத மாதிரி டேப் அடிச்சுட்டு இப்போ நம்ம கடைக்கு வண்டி விடுவோம். ஆனால் ஒரு ப்ளக்கில் வண்டி ஓடுது, ஆனால் மைலேஜ் சுத்தமாக இதாகுது. வண்டியே ஒரு மாதிரி அடைச்சி ஒரு மாதிரியே ஓடும். இது சரி வந்துட்டு அப்படி இல்லைன்னா கார்பரேட்டர் தான் அதை கழட்டி பார்க்கணும். அதை கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஏர் ஃபில்டரும் பார்க்கணும். ஏர் ஃபில்ட்ரு மாற்றியே இப்போ 2 வருஷம் ஆச்சு. வண்டி வந்ததுலேருந்து மாற்றவே இல்லை, 3 வருஷமே ஆச்சு. ஏர் ஃபில்டர் 2 தான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் இல்லைண்டா இருக்கும் போல், அதுவும் மாற்றிடுவோம். போனேன், அந்த வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு போய் வயரம் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த இப்போ புதுசு ஒன்று மாட்டி கொடுத்தாரு அண்ணன். அதில் பெருசாக ஒரு டிவிஸு காயில் வரும்போது அந்த காயில் வாங்கி அதை பிடுங்கி அதிலேருந்து மாட்டி கொடுத்தாரு. இது நம்ம எல்லாம் திருப்பி இது பண்ணிவிட்டு ஃபோன் க்ளீன் பண்ணியாச்சு. திருப்பி போட்டு பார்ப்போம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது. நான் 2 செகண்ட் கூட ஆகாது, ஸ்டார்ட் ஆகும், டக்குன்னு ஆஃப் ஆகிடும். பார்ப்போம். ஓகே, அங்கங்கே நிறைய வீடியோ கரெக்டாகிட்டு போச்சு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது, வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடுறதெல்லாம் அவங்கள காமிக்கல போச்சு. கடைக்கு போனதில் வண்டியை அதை ப்ளக் மாற்றமில் வயரை மாட்டியும் ஓடலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ப்ளக்கவே மாற்றி ஒரு மெக்கானிக் கடை அந்த வயர் வாங்கிட்டு வந்து அங்கேயே போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளக்கை கழட்டி காமிச்சேன். அந்த ப்ளக்கு போயிடுச்சு, மாற்றுறதுனால இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாற்றியாச்சு, நல்லா ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 52 மைலேஜ் கொடுக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம்.